நேயர்களுக்கு வணக்கம். நட்சத்திரங்களின் திசைகள் எப்படி கிரகத்திற்கு திசைகளை சொல்கிறோமோ அதுபோல் நட்சத்திரங்களுக்கும் திசைகள் உண்டு. அந்த நட்சத்திரங்களின் திசைகளை நோக்கி நாம் பயணித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ரேவதி, அஸ்வினி, பரணி நட்சத்திரம் வடக்கு திசையை குறிக்கும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் வடகிழக்கு திசையை குறிக்கும். திருவாதிரை, அஸ்தம், பூராட நட்சத்திரம் ஊரின் மத்திய பகுதியை குறிக்கும். புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் கிழக்கு திசையை குறிக்கும். மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் தென்கிழக்கு திசையை குறிக்கும். சித்திரை, சுவாதி, விசாகம் தெற்கு திசையை குறிக்கும். அனுஷம், கேட்டை, மூலம் தென்மேற்கு திசையை குறிக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் மேற்கு திசையை குறிக்கும். சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி வடமேற்கு திசையை குறிக்கும். அப்போ அந்த 27 நட்சத்திரங்களின் திசைகளை நாம் தெரிந்து கொண்டு, உதாரணத்திற்கு அந்த 7ஆம் அதிபதியான அந்த கலத்திர ஸ்தானத்துக்குரிய கிரகம் பெற்றிருக்கும் நட்சத்திர சாரத்தின் திசையிலும் அவருக்கு திருமண வாழ்க்கை உண்டு. அதுபோல் 2ஆம் இடமான அந்த குடும்பஸ்தானம் அதனுடைய நட்சத்திரம் சாரம் எதுவோ அதனுடைய திசையை நோக்கி பயணித்தாலும் அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை அமையும். வேலைக்காக செல்லும் பொழுது 10ஆம் அதிபதி எங்கு இருக்காரோ அவர் பெற்றிருக்கும் நட்சத்திர சாரம் என்ன திசையை குறிக்கிறதோ அந்த திசையை நோக்கி பயணித்தாலும் நமக்கு நிச்சயம் பலன் உண்டு. அதனால் ஒரு ஜாதகத்தில் கிரகங்களின் திசைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோல் நட்சத்திரத்திற்கும் திசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. நன்றி.